இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எங்க வீட்ல வந்து டெலிஃபோன் கூட இல்ல அந்த டைம். அதான் உண்மை. So when I sang telephone manipul, so எனக்கு வந்து சந்தோஷம் ஹாப்பினஸ்ன்றது வந்து இந்த சக்ஸஸ்ல இல்லை, இட் இஸ் பியாண்ட் தட்ன்றது இப்போ ரியலைஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஒரு மியூசிக்கில் அச்சீவ் பண்ணுற விஷயங்கள் எனக்கு எப்பவுமே ஸ்லோ ஆனது இல்லை சார். லைக் எப்படின்னா என்னோட கரியரோட கிராஃப் பார்த்தானா இயர்லி ஒரு 3 or 4 சூப்பர் ஹிட் சாங்ஸ் வந்து ரஹ்மான் சார் ரெக்கார்டிங் ஒன்று வந்தது. when my son was just 10 days old, 10 days baby அது. So I told sir I just now delivered a baby boy அப்படின்னு. oh nice god bless. எப்போ கூப்பிட்டு சேர்ந்து ஊரில் இருக்க மாட்டேங்கிறீங்க, என்ன அவ்வளோ ட்ராவல் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாருங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா வந்து அம்மா ரஹ்மான் கோபம் வருமா? கண்டிப்பாக மனுஷன் தானே வரும். நான் ஒரு பாடகி, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கல அவர். அதே மாதிரி அவர் பாடுறாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ எங்க 2 பேருக்குமே பாட்டு வாஸ் அ ப்ரொஃபஷன், அவ்வளவுதான். That's it. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. கணவன் மனைவி இருவருமே சாதனை படைக்கும் ஒரு அபூர்வமான இசை தம்பதி தான் இன்று நாம் சந்திக்கப் போகிறோம். வெல்கம் திப்பு அண்ட் ஹரிணி. வணக்கம். நமஸ்தே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ஃபைன். உங்களுக்கு முன்னாடி முதல்ல அவங்க தான் பாட்ட ஆரம்பித்தாங்க இல்லையா சினிமாவில்? ஆமாம். அதனால் லேடிஸ் ஃபஸ்ட்டு. அந்த ஆல்வேஸ். நீங்கள் வந்து திரை இசைக்கு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. சார் வந்து 27-28 வருஷம் ஆயிடுச்சு. நெடிய பயணம் இது இல்லையா? அப்போ ஆரம்பித்த போது ரொம்ப ஜெர்க்கியாக தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த பயணம் எப்படி இருந்தது நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். ஆக்சுவலாக எதிர்பார்க்கலை. நான் வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் ஆவேன், அப்புறம் இவ்வளோ வருஷம் வந்து பாடுவேன், இந்த அளவுக்கு வரும்ன்றதை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலை. ஈவன் இன் மை ட்ரீம்ஸ். கண்டிப்பாக அது காட்ஸ் கிரேஸ் தான், டெஸ்டினி. அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு சிங்கர் ஆகணுன்ற ஆசை இருந்தது. பட் கிளாசிக்கல் சிங்கர் தான் பேசிக்லி. எப்படின்னா பியோர் கர்நாடிக் சிங்கர் ஆகணுன்ற ஆசை இருந்தது ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். அண்ட் ஒரு 4 வயசுலேருந்தே கர்நாடிக் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அதில் ட்ரைனிங் இருந்தது. ஸோ நான் வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். நான் கர்நாடிக்கில் தான் போகணும், அதில் வந்து அச்சீவ் பண்ணணுன்ற ஆசை இருந்தது. பிளேபேக் சிங்கர் ஆவேன்றது நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். நினைக்கவே இல்லை. அதுக்குண்டான வாய்ஸ், அதுக்குண்டான அந்த இதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. டைனமிக்ஸ், அதுக்கான டேலண்ட் ஒரு தனி இல்லையா? ஸோ அது எனக்கு இல்லைன்னு தான் நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு. பட் பிளேபேக் சிங்கிங்கில் வந்து இவ்வளோ தூரம் நல்ல பாடல்கள் கிடச்சி. லைக் ஏன்னா நல்ல பாடல்கள் கிடைக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எவ்வளோ நல்ல சிங்கர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ டேலண்டட் சிங்கர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாட்டு வந்து அவங்களோட வாய்ஸ்க்கு ஏற்றா போல் அவங்கள ஹைலைட் பண்ணுற மாதிரி, வாய்ஸை ஹைலைட் பண்ணுற மாதிரி கிடைக்கிறதுன்றது ஒரு இட்ஸ் நீங்கள் திப்புவை கல்யாணம் பண்ணுறதுனால உங்களுடைய பார்வை முழுக்க சினிமா பக்கம் வந்துருச்சா? இல்லை ஆக்சுவலி அப்படி இல்லை. பிகாஸ் ஒன்ஸ் நான் பிளேபேக் ஃபர்ஸ்ட் பாட்டு நிலா காய்கிறது இந்திரா, அண்ட் அதுக்கப்புறம் டூவேட் வந்து டெலிஃபோன் மணிப்போல். ஸோ அது வந்து 2மே பிக் ஹிட்ஸ் ஆயிடுது. அது ரொம்ப ஒரு யூனிக் சாங்காக அந்த டைமில் இருந்தது. ரஹ்மான் சாரோட பீக் பீரியட் அது. ஸோ அதனால் அந்த 2 பாட்டும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஹிட் ஆச்சு. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் வந்து டெலிஃபோன் கூட இல்லை அந்த டைம், அதான் உண்மை. ஸோ when I sang telephone manipul, ஸோ எனக்கு வந்து அதுக்காகவே நிறைய மேகசின்ஸில் டெலிஃபோன் மணிப்போல் பாடின பாடகி வீட்டில் டெலிஃபோன் கூட கிடையாது. ஸோ பட் அது ஆனால் அவங்க குரல் எல்லார் வீட்லேயும் ஒலிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ எங்களுக்கு அது இட் வாஸ் அ வெரி பிக். we are from a very modest family. ஸோ எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால ஐ தாட் ஓகே பிளேபேக் சிங்கிங் இஸ் ஓகே, ஏதோ இருக்கு நமக்கு. ஐ திங்க் தேர் இஸ் சம் ஒர்க் டு பி டன். சொல்லப்போனா இந்த கர்நாடிக் பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். 100%. நீங்கள் சொல்லுங்கள் திப்பு. ஸோ உங்களுடைய பயணம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி இப்படியே வந்துருச்சா அல்லது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணீங்களா? லைஃப்பில் எதுவுமே எதிர்பார்த்த மாதிரின்றது வந்து இட்ஸ் அ வெரி ரேர் ஹேப்பனிங். பை காட்ஸ் கிரேஸ், லைக் வேர் வி ஸ்டார்டட். நாங்கள் ஆரம்பித்த ஒரு இடத்துலேருந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடத்த பார்க்குறச்சே அப்போ வந்து ஒரு சினிமா அப்படின்னு இங்கே வருவோமான்னு ஒரு சக்ஸஸ் கிடைக்குமா இத்தனையும் யோசிச்சு பார்க்குறச்சு. அப்போ இது ஒரு எட்டாக்கணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயம்னு அப்போ இருந்தது. இப்போ இங்கேயே நாங்கள் பார்க்கறச்சே வந்து ஓகே வி ஹவ் கம் ஆல் த வே. பட் ஸ்டில் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இதோட இன்னொரு அந்த சந்தோஷம் ஹாப்பினஸ்ன்றது வந்து
இந்த சக்ஸஸில் இல்லை, இட் இஸ் பியாண்ட் தட்ன்றது இப்போ ரியலைஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஒரு மியூசிக்கில் அச்சீவ் பண்ணுற விஷயங்கள், அப்புறம் அதில் அவார்ட்ஸு ரிவார்ட்ஸு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் வாழ்க்கையை. ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த ஒரு ஒரு இந்த கர்வ் இருக்கு இல்லையா, லேர்னிங் கர்வ், அந்த கர்வில் வந்து நிறைய கற்றுந்த விஷயம் என்னென்னா இட்ஸ் லைக் நம்ம எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வாட் எவர் இஸ் டிஸ்டன்ஸ் கோன் ஹேப்பன். பட் நம்ம என்ன வி ஷுட் பி அ வெரி அந்த ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் போகிறோம், அந்த சுத்தாத்மாவாக இருந்தால் போகிறோம், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஃப்ளோன்றது வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கழிச்சு தெரியுது. அதில் உங்களுடைய அதிர்ஷ்டம் என்னென்னா நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சாங்க இல்லையா? ஹாரிஸ் ஜெயராஜ்லேருந்து ஆரம்பிச்சு வித்யாசாகர்லேருந்து அஃப்கோர்ஸ் ரெஹ்மான் சார் தான் வந்து எங்களுக்கு இனிஷியேட் பண்ணது. ஒரு டிக் போடுற மாதிரி உள்ளே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னோட என்ட்ரி கேட் வந்து ரெஹ்மான் சாராக இருந்ததுனால, அண்ட் ஹீஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். ஸோ நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நாங்கள் கற்றுக்குறோம் இல்லையா. அந்த விஷயத்தை பார்க்கச்சு ரெஹ்மான் சார்லாம் வச்சு வித்யாசாகர் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார் எல்லாருமே என்னென்னா மியூசிக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் வந்து மேரேஜுக்கு முன்னாடி அதாவது ஒரு 7 இயர்ஸ் சொல்கிறேன் நிறைய பாடினீங்க, அதுக்கப்புறம் ஏன் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு? இல்லை ஆக்சுவலாக எப்படின்னா எனக்கு எப்போவுமே ஸ்லோ ஆனதில்லை சார். லைக் எப்படின்னா என்னோட கெரியரோட கிராஃப் பார்த்தான்னா இயர்லி ஒரு 2 or 3 or 4 சூப்பர் ஹிட் சாங்ஸ் வந்துடும் சம்ஹவ் இன்னி வரைக்கும். ஸோ அதனால லைக் அதுவும் ஒரு லக்கு தான் சொல்லணும் ஆக்சுவலி, காட்ஸ் கிரேஸ் தான். ஏன்னா நம்பர் ஆஃப் சாங்ஸ் இஸ் நாட் இது. அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த 30 years நான் பாடியிருந்தாலும் இப்போ நான் பாடுறது கூட பீப்புள் ஃபீல் தட்ஸ் a நியூ வாய்ஸ். இல்லை 2002க்கு அப்புறம் அப்போ தான் உங்கள் மேரேஜ்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு இல்லையா? இல்லை நான் ஐ வாஸ் இன் ஃபேமிலி வே. ஸோ 2 children. ஸோ அதனால அடுத்தடுத்து அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் வந்து லைக் நான் கொஞ்சம் சூஸியாக இருந்தேன் அந்த டைம். ஐ ஷுட் அக்செப்ட். சரி லைக் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ரெஹ்மான் சார், வித்யாசாகர் சார் இருந்தால் ஐ வில் கோ. லைக் நல்ல சாங் இருக்குது, ஷுட் ட்ரை அப்படின்னு நினைக்கிறச்சு அதுக்கு போவேன். பட் ஐ வாஸ் வெரி சூஸி அட் தட் டைம். கொஞ்சம் ஒரு 4-5 years அப்படி தான் இருந்தேன். ஐ வாண்டட் டு ஸ்பெண்ட் வித் மை சைல்ட். இன்ஃபேக்ட் ஒரு ரெஹ்மான் சார் ரெக்கார்டிங் ஒன்று வந்தது when my son was just 10 days old, 10 days baby அது. ஸோ ஐ டோல்ட் சார் I just now delivered a baby boy அப்படின்னு. Oh nice, God bless, take care of him, that is more important. You can have many opportunities அப்படின்னு சொல்லிட்டாரு. Okay fine sir. So it is like that. நீங்கள் ஆரம்பத்தில் இந்திராவில் பார்த்த ரஹ்மானுக்கும் பிற்காலத்தில் பார்க்குற ரஹ்மானுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? பீப்புள் கிட்ட அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்றது அப்படியே தான் இருக்கு. சேம் திங் ஹீஸ் த சேம். அப்போ எப்படி இருந்தாரோ the same way he's சேம் சிம்பிள் ரெஹ்மான் சார். பட் ஹீஸ் க்ரோன் இல்லை, அவரோட இந்த விஸ்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் வந்து இஸ் ஏபிள் டு டிஸ்கிரிமினேட் நவ் வெரி வெல். ஸோ இது வந்து இவ்வளவுதான், இது இவ்வளவுதான், அது அவ்வளவுதான், ஃபேம் இவ்வளவுதான், மியூசிக் இதுதான், இவ்வளவுதான். அதுக்கு மேலே வந்து there are a lot of things in life. ரொம்ப ஃபிலசாபிக்கலாக போயிட்டாரு அப்படி சொல்லலாமா? ஐயா 100%. இப்போ ரீசெண்டாக நான் பொன்னியின் செல்வன் பாடுறச்சு கூட இட் வாஸ் வெரி காம், வெரி அவர் வந்து அவரோட என்ன பேசினாரோ அது வாஸ் மோர் ஃபிலசாபிக்கல். நீங்கள் ரஹ்மானோட நிறைய பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்கள் அனுபவம் என்ன சொல்லுங்கள்? ரெஹ்மான் சார்கிட்ட நான் முதல்ல ஆரம்பிச்சது பேக்கிங் வோக்கலிஸ்டாக தான் ஆக்சுவலாக. தென் ஹி கேவ் மீ சம் லைக் பைலாமோர்னு சொல்கிற அந்த இவரோட கதிர் சார் வந்து மணிரத்னம் சாரோட கன்னத்தில் முத்தமிட்டா, அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக வந்து இவரோட கார்த்திக் படம் சாரட்டு வண்டி சாங். அண்ட் ரொம்ப எனக்கு அவர் கூப்பிடுறது சம்டைம்ஸ் என்ன ஆகுனா எங்கே ட்ராவல் இருப்போம் அந்த மாதிரி இதாக இருக்கும். பட் ஆனால் எவ்ரி டைம் எப்போ கூப்பிட்டு நீ ஊரில் இருக்க மாட்டேங்கிறீங்க, என்ன அவ்வளோ ட்ராவல் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாருங்க ஆக்சுவலாக. பட் ரியாலிட்டி என்னென்னா வந்து பை காட்ஸ் கிரேஸ் வி குட் டூ லைக் ஒரு 10-12 லாங்குவேஜ் வி குட் சிங். ஸோ அப்போ என்னென்னா எனக்கு வந்து நான் ட்ராவலிங் நிறையா இருக்கும். ஐ டோன்ட் டூ லாட் ஆஃப் ஷோஸ். பட் அகெயின் நான் வந்து இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து எல்லா பாக்கெட்ஸ்லையும் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது வந்து எனக்கு என்னென்னா திடீர்னு ஒரு நாள் பெங்களூரில் இருப்போம், ஒரு நாள் ஹைதராபாத்தில், ஒரு நாள் வந்து பாம்பேயில், அப்புறம் ஒரு 2 நாள் சென்னையில், இப்படி இருக்கும். அண்ட் இந்த ஒரு இதில் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா சில முக்கியமான சாங்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ரஹ்மான் சார்கிட்ட. ஸோ இல்லை அட்வைஸ் மீ லைக் சி அஃப்கோர்ஸ் உனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பட் இருந்தாலும் வந்து எப்போ கூப்பிட்டாலும் ஊரில் இருக்க மாட்டேங்கிறியா நீ, என்ன பண்ணுற நீ கேட்பார் ஆக்சுவலி. ஸோ அண்ட் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரஹ்மான் சார்கிட்ட வந்து இட்ஸ் லைக் மோர் லைக் ஒரு பிரதர்லி ஃபீல் தான். அது என்னன்னு தெரியல. இப்போ சி ஹரணிக்கு, எனக்கு, இப்போ என் பையனுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே என்னென்னா இட்ஸ் லைக் இன்னும் அவர் தான் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட். எங்களோட ஸ்டார்டிங் கெரியரோட பிகினிங் எல்லாமே வந்து அவரோட இதில் தான் ஆரம்பிச்சிருக்கு. எங்களுக்கு வந்து ரொம்ப லக்கி. ரஹ்மான் சார் வந்து எப்படின்னா அவரோட சொல்லுவாங்களே மோதிர கை குட்டா அது மாதிரி எனக்கு வந்து அது என்ன ஒரு சென்டிமெண்ட்லாம் ஒரு கனெக்ட். எனக்கு யார் எப்படி சொன்னாலும் வந்து
சில பேர் நம்ம லைஃப்பில் வந்து இது பண்ண முடியாது இல்லையா. லைக் ஸோ ரஹ்மான் சாரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு ஒரு ஃபேமிலி ஃபீல் தான், ஒரு பிரதர்லியாக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் தட்ஸ் வாட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து சில பேரை பார்த்து நம்ம லைஃப்பை ஷேப் பண்ணிப்போம் இல்லையா. லைக் நாட் வித் தேர் சக்ஸஸ் ஒரு திங் ஆஸ் அ ஹியூமன். ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கணும், டிசிப்ளின் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுன்ற விஷயங்கள் ஆக்சுவலாக. அண்ட் அதே மாதிரி இப்போ என் குழந்தைகள்ட்டையும் நான் ஜஸ்ட் ட்ரைங் டு அந்த விஷயங்களை நாங்கள் பழக்கப்படுத்துகிறோம். ஏன்னா எல்லாம் சக்ஸஸ் வந்துடும், பணம் வந்துடும், எல்லாமே வந்துடும். பட் அந்த கேரக்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஃபீல் லைக் ஃபார் மீ இன் பர்டிகுலர் ஆஸ் அ பர்சன் வந்து அவரோட நிறைய விஷயம் அம்மா ரஹ்மான் கோபம் வருமா? கண்டிப்பாக ஒரு மனுஷன் தானே வரும். இல்லை அவரு தான் மனுஷன், அது இல்லைன்னு நான் சொல்ல. ரஹ்மான் நான் வந்து கோவப்பட்டு பேசினப்ப நான் பார்த்தே இல்லை. அவரோட பழகினவங்க எல்லாருமே அவர் பெரும்பாலும் அந்த கோவத்தை காட்டுவாரா, அதுவும் இல்லை சந்தேகம். அவர் சார் எப்பவுமே டல்லாக இருந்து நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு கோவம் வந்தால் கூட அது ஒரு மொமெண்ட்ரி தான், டக்குன்னு கூச்சு அடுத்த செகண்ட் நார்மல் ஆகிடுவார் ஆக்சுவலாக. அது இன்னும் நான் 2-3 தடவை நான் பார்த்துருக்கேன். அப்போது ஏதோ கோவம் வந்தால் கூட he knows how to get back to normalcy very fast. நம்ம ஒரு நார்மலாக நம்ம ஒரு ஹியூமன் தான் என்ன பண்ணுவோம், ஒரு கோவம் வந்தால் அந்த அந்த ஃப்ளோ அடங்குற வரைக்கும் நம்ம கோவப்படுவோம், எல்லாம் இருக்கும் இல்லையா, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு கோவப்பட கூட அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் இது வந்து பார்த்தா ஹில் பி நார்மல். ஸோ விச் இஸ் லைக் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக. நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அவங்க வந்து ஹரிணி வந்து நீங்கள் வந்து முதல்லயே ஆரம்பிச்சிட்டிங்க, சின்ன வயசு 15 வயசுலேயே நிறைய பாடினீங்க. அந்த பீரியடில் உங்கள் 2 பேருக்குள்ள ஈகோ வந்திருக்கா? ஈகோ வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஆக்சுவலா என்ன நான் ஐ ஃபீல் எங்களுக்கு வந்து ரொம்ப ஈகோ வராத ரீசன் ஏன்னா மனைவி நிறைய பாடுறா, இல்ல, பிஸியா இருக்கா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் எங்களுக்கு வந்து ஈகோன்ற ப்ராப்ளம் வராத ரீசன் என்னன்னா, நான் ஒரு பாடகி, நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கல அவர். அதே மாதிரி அவர் பாடுறாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ எங்க 2 பேருக்குமே பாட்டு வாஸ் அ ப்ரொஃபஷன், அவ்வளவுதான். வி ஆக்சுவலி வி மேரிட் பிகாஸ் வேற மற்ற விஷயத்துலாம் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. என்ன மாதிரியே அவர் யோசிச்சாரு, அவர் மாதிரியே நான் யோசிச்சேன். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் ஜாயின் ஆனதுனால அது ப்ரையாரிட்டி வந்துருச்சு. அது மேடு ஃபார் ஈச் அதர் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. when I started my career நான் ஒரு ஃப்ரெஷராக நான் உள்ள வச்சு ஷீஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் சிங்கர். அப்படி இருக்கச்சே வந்து நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் சொல்லுவா, எப்படி இது செட் ஆகுமா. இன்னொரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் இருக்கார் இல்லையா. ஸோ ஹீஸ் லைக் மை மென்டார் ஆக்சுவலாக. அவரே சொல்லியிருக்காரு, அவள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா, அவள் வந்து ஷீஸ் ஆல்ரெடி அ ப்ரூவன் சிங்கர் அண்ட் நீ இப்போ தான் பிகின் பண்ணுற உன் கெரியரை. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, வரலன்னா நீ உன் லைஃப் யோசிச்சுக்கோ. பிகாஸ் ஒரு ஃபாதர்லியாக அவர் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு எனக்கு. அப்போ வந்து ஐ யூஸ் டு திங்க் ஓகே மைட் பி. ஆனால் என்னென்னா பை காட்ஸ் கிரேஸ் அவரோட பிலீஃப் ஆர் என்ன சொல்கிறது, என்னோட ஃபேட்டா வாட்எவர் லைக் அது வந்து சக்ஸஸ் வந்து கல்யாணம் ஆன ஒரு அந்த ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 பாட்டு தான் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அப்போது. பட் கல்யாணம் ஆன அடுத்த ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஐ கேன் சே லைக் அதுக்கப்புறம் நிறைய கண்டினியூஸாக லைக் நல்ல ஹிட் சாங்ஸ் வந்துட்டே இருந்தது பை காட்ஸ் கிரேஸ். அதுவும் 2003ல he was the maximum number of songs in Tamil. 172 songs பாடினார் 1 yearல. ஆஃப் கோர்ஸ் நிறைய நாங்கள் என்ன மனைவி ஜாதகம் கேட்குறது ஜாதகம் இல்லை, பட் என்ன நல்ல மனுஷா கூட இருக்கிறது நல்லது நடக்கணும்னு நான் நல்ல வைப்ரேஷன், பியூரிட்டி ஆஃப் தாட்ஸ். ஏன்னா நம்ம இங்கே யாருமே வந்து ஜெயிக்கணும்னு ஓடக்கூடாது சார். என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதோ தோக்கிறது இட் வில் ஹேப்பன். அது தோத்து போனால் அதுக்கு திருப்பி நம்ம வந்து அடுத்த நாள் எந்துக்காமல் இருக்க போகிறோமா, எந்துக்கு போகிறோம். வி ஹேவ் டு சர்வைவ் தட். பட் அகைன் எப்படின்னா விழுந்ததை யோசிக்காமல் எப்படி நம்ம எப்படி மேலே எப்படி அந்த க்ரோத் எப்படி நம்ம கொண்டு போக போகிறோன்றதை வந்து கேரக்டரோட அந்த பிஸ்னஸையும் ஃபோக்கஸ் பண்ணால் ஐ ஃபீல் லைக் சக்ஸஸ் வரலனா கூட பிரச்சனை இல்லை, நம்ம நிம்மதியாக இருப்போம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பாடிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு 5000 மேலே பாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மோர் தென் 5000, 12,700 songs in all languages. நீங்கள் ஹரிணி அரௌண்ட் 5,000 to 6,000 songs. நிறைய பாட்டு நீங்கள் பாடிட்டீங்கன்னா கூட, புல்லாங்குழலிலேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட நிலா காய்தி ஏகப்பட்ட பாட்டு இருக்குன்னா கூட, இந்த மெட்ராஸப்பட்டினம் இருக்குது பாருங்கள், அது என்னமோ டக்குன்னு அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. யார் என்று அறியாமல் ஊர் என்று தெரியாமலா, அந்த வரி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடம் பூக்கள் பூக்கம் தரணும், அது ஒரு 2 லைன் பாடலாமா? யாரென்று கேட்டாலும் தடுத்தாலும் நிற்காமல் இவன் போகும் வழி மனம் போகுதே, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை, காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் இலை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே, இது எதுவோ
தானதோம் ததன தானதோம் ததன தானதோம் ததன தானதோம் ததன பூக்கள் பூக்கும் தருணம் ஆளுயிரே பார்த்ததாரும் இல்லையே புலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து போவதில்லையே நேற்று வரை நேரம் போதவில்லையே எனதுயிரே நேரம் போதவில்லையே எதுவும் பேசவில்லை இன்று ஏனோ எதுவும் தோணவில்லை இது எதுவோ இரவும் விடியவில்லையே அது விடிந்தால் பகலும் முடியவில்லை உங்களிரே. ரொம்ப ரொம்ப அழகு. அதாவது அந்த தர்பாரி கன்னடாவை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு ஜிவி. வந்து அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இவ்வளோ அழகாக தர்பாரி அதாவது சில சில சமயம் நல்ல ராகத்தை எடுத்து அதை சரியாக டேப் பண்ண மாட்டாங்க சில மியூசிக் டைரக்டர்ஸ். அந்த ராகத்தை ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்து அதை ரைட் பர்சன்ஸை ஹரிணி மாதிரி சரியான ஆள்கிட்ட கொடுத்து என்ன அதுவே முக்கியம். அந்த பாட்டை ரைட் டியூனை ரைட் பர்சன்ட்டை கொடுத்து அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அது ரொம்ப நாள் அந்த பாடிட்டே இருந்தேன். இவ்வளோ அழகான சாங்கு. அண்ட் ஐ கேன் சே லைக் ஜிவி அஃப்கோர்ஸ் நிறைய நல்ல பாட்டு கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. அண்ட் இதில் இந்த பூக்கள் பூக்கும் தருணம் வந்து இன்னும் ஒரு ஏதோ பண்ணும். இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. அந்த வரிகள் கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் தான் உங்களுக்கு ரொம்ப நிறைய பாடிருக்கீங்க இல்லையா? ஹாரிஸ் ஜெயராஜ்கிட்ட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி நிறைய பாடிருக்கீங்க அவர்கிட்ட. பிகாஸ் நான் ஹாரிஸ் சார் கிட்ட வந்து நான் முன்னாடி ஈவன் அவரோட கம்போசிங் ஸ்டேஜ் சாம்பிளிங் ஸ்டேஜ்லேருந்து நான் இருக்கேன் ஆக்சுவலாக. லைக் 97 லைக் கேன் சே 97 அவரோட வோக்கல் சாம்பிள்ஸ்லாம் பண்ணுறச்சு அப்போது நான் இருக்கிறதுனால ட்ராக்ஸ் நிறையா பாடுவேன். அண்ட் அந்த ட்ராக்ஸ்லாம் சம்டைம்ஸ் அப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஓகேயா வெளில வந்த பாட்டு தான் ஓமாமா, வெண்மதி வெண்மதி, இது எல்லாமே நான் ட்ராக் தான் பாடினேன். அது டைரக்டருக்கும் பிடிச்சது, அவருக்கும் பிடிச்சப்பறம் இட் கேம் அவுட். லைக் மூங்கில் காடுகளே, இதை வந்து பார்த்தா மூங்கில் காடுகளே வந்து இட்ஸ் லைக் ஹரிஹரன் சார் பாடியிருப்பார் அது. ஆனால் தே ஹேட் லைக் ஒரு நிழல் அண்ட் நிஜம் அந்த கான்செப்டில் வந்து ஒரு 2 பேர் பாடுற மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலாக. அண்ட் அவ்வளோ ஒரு நல்ல சாங் வந்து ஒரு பிகினர்லாம் யோசிக்கல. தே ஜஸ்ட் கேவ் இட் டு மீ. ரெட் லைன் பாடுங்க அந்த பாட்டு. மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் பிரிந்து பறந்து பறந்து மூங்கில் காடுகளே. ஹாரிஸ் எப்படி சார் அவருடைய கம்போசிங் ஸ்டைல் எப்படி? ஹாரிஸ் சாரோட ஒரு மியூசிக்கல் டைனமிக்ஸ் எப்படின்னா எல்லாமே கிளியராக புரியும். எப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த இத்தனை பார் இருக்குது ரொம்ப கிளியர். அதாவது ஹில் நாட் லேயர் இட், ரொம்ப லேயரிங் எதுவுமே இல்லாமல் ஹி நோஸ் எனக்கு இந்த பாட்டில் இந்த பிஜிஎம்ல இந்த சவுண்ட் இருந்தால் போகிறோம். அண்ட் இஸ் அன் அமேசிங் டிசைனர், சவுண்ட் டிசைனர் ஆக்சுவலி. ஸோ அப்போ வாய்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அவரோட சாங்ஸில் ஒரு 2 வார்த்தை ஒரு சிங்கர் பாடிருப்பாங்க. ஒரு யார் எவ்வளோ பெரிய சிங்கராக இருந்தாலும் சரி ஹில் யூஸ் லைக் இஃப் ஹி லைக்ஸ் தட் ஃப்ரீக்வன்சி. ஒரு வாய்ஸ் டேம்பரில் சில ஃப்ரீக்வன்சி ஸ்வீட் ஸ்பாட் இருக்கும் இல்லையா, ஹில் அப்சர்வ் ஆல் தட். ஹில் சே எனக்கு இல்லை இந்த 2 வார்த்தை அவரோட சிங்கர் நான் வச்சுக்கிறேன் அது யூஸ் அப்படி தான் யூஸ் டு லிட்டரல் ஸ்டிச்சிங் மாதிரி இருக்கும். ஏன்னா டு தட் லெவல் இஸ் வெரி ப்ரிசைஸ். சவுண்ட் ஜென்ரேஷனில் வந்து இந்த டோன் இந்த இடத்துல இப்படி கேட்டால் நல்லாயிருக்கும், இந்த வாய்ஸ் இப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது வந்து ஈஸ் டு லைக் இஸ் அ மெஜிஷியன் மியூசிக். ஐ மீன் ஒரு வோக்கலாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கெஸ்ட்ரல், ஐ மீன் ஒரு எனி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு டிசைன் பண்ணுற விதம் வந்து யாரும் இரிட்டேட் பண்ணாமல் அதை டிசைன் பண்ணுவார் ஆக்சுவலாக. சில இடத்துல வச்சு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு இங்கேயே தேவையில்லாமல் வருதுன்னு ஒரு தாட் சில பேருக்கு இருக்கும் இல்லையா. ஆனால் அவரோட மியூசிக்கில் வந்து அது எதுவுமே இருக்காது. ஹீ நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். இந்த டோன் இங்கே இருக்கட்டும், இந்த வாய்ஸ் இப்படி சவுண்ட் ஆகணும். ஸோ இட்ஸ் வெரி ப்ரிசைஸ். அது அந்த கிளாரிட்டி ஆஃப் மியூசிக் வந்து ஐ லவ் ஆக்சுவலாக. அவரோட ஐ லவ் தட் இன் இஸ் மியூசிக். அவர் மியூசிக்கில் நிறைய கோயர் மியூசிக் மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் உண்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
மியூசிக் தானே எல்லாமே. ஏன்னா காயராக இருந்தாலும் என்ன, இட்ஸ் அகெயின் ப்ரெசன்டேஷன். இல்லை ஒரே மாதிரி இருக்குது. அதாவது அது அந்த அந்த இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க சொல்கிறேன். அந்த இல்லையா, எனக்கு அப்படி ஃபீல் ஆனதில்லை. ஏன்னா பிகாஸ் மியூசிக்கலாக அவருக்கு தெரிஞ்சது வந்து எப்படின்னா, இந்த பாட்டை இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, பிகாஸ் அவர் மட்டும் டிசைடிங் அத்தாரிட்டி இல்லை இல்லையா. ஸோ அதை டைரக்டர் அப்ரூவ் பண்ணணும் அண்ட் ப்ரொடியூசர் சைடில். அவருடைய சாங்ஸில் ராகா பேஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க அக்கா கிட்ட. இல்லை, ஹீ நோஸ் அவர் எது கொடுத்தா பப்ளிக். ஏன்னா இப்போ எத்தனை பேருக்கு ராகம் தெரியும்? இல்லை ராகா இல்லை ஐம் ஜஸ்ட் சேயிங். நான் வந்து இல்லை லெட் மீ கம்ப்ளீட் தட். எத்தனை பேருக்கு ராகம் தெரியும் இங்கே? எல்லாரும் மியூசிக்கலாக அதோட அந்த ஒரு ஹிட் எலிமெண்ட்னா அந்த பாட்டை திருப்பி நான் பாடக்கூடிய ஒரு விஷயமா வரச்சே தான் தி அக்செப்ட் இட். அண்ட் ராகம் தெரிஞ்சு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இந்த ராகத்தில் இந்த நோட் யூஸ் பண்ணியிருக்கான், இந்த அப்படி இந்த ராகத்தில் வேற ஏதாவது ஒரு அந்நியஸ்வரம் வந்திருக்கு, அப்படி யாரும் பாட்டு கேட்கறது இல்லை. they just want to enjoy. அந்த என்ஜாய் பண்ணுன்ற மியூசிக்ல இஸ் லைக் வெரி கிளியர். இல்லை அவரது ரொம்ப வெஸ்டர்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வாட்ஸ் ராங்? எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் என் பையனுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் அப்பா அம்மா கூட பிடிச்சிருக்கு சம்டைம்ஸ். ஸோ அதனால் வந்து when you can cover everybodyனா I don't think அது அதில் என்ன சொல்கிறது, எப்படி இருந்தாலும் அதை வந்து நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுற பாட்டு சபாவில் பாடுறதுக்கு இல்லை. ஆமாம், அது பியூர்லி ஃபார் அப்படி சொல்ல ஆடியன்ஸ். இல்லை நான் சேயிங் லைக் என்னன்னா, இதை வந்து நிறைய பேர் கேட்கணும், கேட்டு அவள் திருப்பி அவள் பாடணும்னு ஆசைப்படணும், அதை பாட முடியணும். இத்தனை விஷயங்கள் அதில் இருக்குது ஒரு பாட்டில். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜட்ஜிங்க்கெலாம் போகிறோம் இல்லையா, அப்போது நிறைய பேர் பார்க்குறச்சு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பாட்டை தேவ்ஸு பாடுவான், ஆக்சுவலாக எடுத்து பாடுவாங்க. அண்ட் ஈஸியாக பாடுறச்சு என்னென்னா அவங்களோட மியூசிக்கல் டேலண்ட்டை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அவளும் சிங்கரானும் ஆசைப்படுறா இல்லையா. ஸோ விச் மீன்ஸ் தட் அவரோட சக்ஸஸ் அதுதான். எப்படின்னா ஒரு மியூசிக் கேட்குறவங்க கூட பாடணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா. விச் இஸ் லைக் மியூசிக்கல் நாலேஜ் எங்கெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் சார் நான் சொல்கிறது என்ன, மை பர்சனல் ஒப்பீனியன், மியூசிக் வில் ஹீல் எவ்ரி திங். ஸோ அந்த ஹீல் ஆகிற விஷயத்த வந்து இன்னொருத்தர் பாட முடியும், இன்னொருத்தர் அவரை செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது கொடுக்குற கண்டென்ட் வந்து வேல்யூ ஜாஸ்தி தானே. நீங்கள் அவரையும் வித்யாசாகரையும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இல்லை நான் சொல்கிறது ஜீனியஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து ப்ரெசன்டேஷன்லையும் இருக்குது, நாலேஜ்லையும் இருக்குது. அது ரைட்டு. ஸோ ப்ரெசன்டேஷனில் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக நான் வந்து ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு பாட்டு கொடுக்கணும்னு வரைச்சு. இப்போ சந்திரமுகி இருக்குது, சந்திரமுகியை நம்ம வெஸ்டர்னாக பாட முடியாது, ராரா சரசகுராரம் பாட முடியாது. பட் அதுக்கு அவரால் மட்டும்தான் நியாயப்படுத்த முடியும். அந்த பாட்டை வந்து வித்யாசாகர் ஒரு ஜீனியஸ், அவர் ஓஷன் ஆஃப் நாலேஜ் அவர் ஆக்சுவலாக, அவர் பேரை மாதிரியே. ஸோ அவரால் அந்த பாட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். அண்ட் அதுக்கு இந்த மற்றவங்க கம்மின்னு சொல்லவில்லை. இப்போது ஹெலனா இருக்குது, இப்போ மஞ்சள் வெயில் சாங் இருக்குது, இப்போ என்னோட காக்கா காக்கா என்னை கொஞ்சம் மாற்றி இது ஒரு ஜானர் ஆஃப் சாங். இந்த ஜானரில் வந்து இது இப்படி தான், இப்படி பாட்டு இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் கிடையாதுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுங்க. தனக்கு இருக்கிற கண்டென்ட்டை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது, வெளில பண்ணுறச்சே எத்தனை பேர் பிடிச்சா மாதிரி பண்ண முடியும், எத்தனை பேருக்கு இது பிடிக்கும், எந்த பாட்டுக்கு இது எப்படி நியாயப்படுத்தணும்னு தெரிஞ்சவா தான் இப்போ கம்போசர்ஸ். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் வித்யாசாகர் சார் ஒரு ஜீனியஸ், ஒரு லெஜெண்டரி ஃபிகர். அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் இஸ் அகெயின் ஒரு என்ன சொல்ற எக்ஸ்ட்ராடனரி கம்போசர். 20 வருஷம் சார், 20 வருஷம். ரெண்டு பேருமே யூனிக் இன் தேர் ஓன் வேன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி, தே ஆர் லைக் லெஜெண்ட்ஸ் தேர் ஓன் வே. நம்ம வந்து கம்பேரிசனே கிடையாது. ரஹ்மான் சார் வேற, ஹாரிஸ் சார் வேற, வித்யாசாகர் சார் வேற, தேவா சார் வேற. பிகாஸ் இவ எல்லாமே இன்னைக்கு நம்ம அவங்களை பற்றி பேசுகிறோம்னா they have done what they should do. அண்ட் அந்த இத்தனை பேர் மியூசிக்கலாக அவள் எல்லாரையும் வந்து கட்டி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஒரு ஏஜ் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடத்துக்கு ஒரு டயத்துக்கு ஒருத்தர் வருவாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம பப்ளிக்கோட மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம ஒரு வைட் ஆடியன்ஸ் கிடையாது. ஐ மீன் டு சே வைட் லெவல் ஆஃப் மியூசிக் கிடையாது. நம்ம வந்து ஃபிலிம் மியூசிக் மட்டும் இருந்தது, கிளாசிக்கல் மியூசிக் மட்டும் இருந்தது, அப்புறம் ஃபிலிம் மியூசிக் மட்டும் வந்து. இப்போ வந்து நம்ம இப்போ ஃபோனை டச் பண்ணால் போகிறோம், எத்தனையோ கண்ட்ரீஸ் வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட மியூசிக் நம்ம கேட்குறோம். அண்ட் இட் ஹஸ் பிகம் வைட் ஓப்பன். அப்படி இருக்கச்சு இந்த பர்டிகுலர் டைத்தில் தே ஹவ் கிவன் அஸ் த பெஸ்ட். நம்ம வந்து இன்னைக்கு உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப கோவமாக இருந்தாலும் சில பேர் பாட்டு கேட்டால் மைண்ட் அப்படி காம் ஆகிடுது. ஸோ இட்ஸ் லைக் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மந்திரத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷனுக்கும் இருக்கிற பாண்டிங் அது ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும். நல்லா வித்யாசாகர் சொல்லித்தர முறை எப்படி சார்? அவர் எப்படி சொல்லி தருவார்? அவர் வந்து அவரோட ஹார்மோனியம் பாடும். அவர் மைண்டில் என்ன வர சொல்ல நினைக்கிறாரோ அது ஹார்மோனியம் பாடும். ஸோ டு தட் லெவல் இஸ் வெரி க்ளீன் அண்ட் கிளியர். ஒரு நோட் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் ஹில்ஸே நல்லா இருந்தாலும் ஹில் அக்செப்ட். இது ஓகே, இது வச்சுடா நல்லா இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். சில நாளாக இல்லை வேணாம் நல்லா இல்லை விட்டுரு அப்படின்றவர். ஸோ இஸ் லைக் வெரி கிளியர் இன் தட். அண்ட் என்ன மாதிரி ஒத்தனே சிங்கர் ஆகியிருக்கிறவர் ஆக்சுவலாக. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹம்பிளாக நடிக்கலை, உண்மை தான். ஏன்னா வந்து அவரால் யாராலும் பாட முடியும். அண்ட் எனக்கெல்லாம் வந்து இஸ் மோர் லைக் குரு டு மீ. எனக்கு வந்து
எனக்கு தெரியாத மியூசிக்கலாக இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு நான் நினச்ச விஷயம் எனக்கு பாட வச்சிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ இந்த பீரியடில் நாங்கள்லாம் வாழ்ந்தோம், ஒரு மியூசிஷியனாக வாழ்ந்தோம்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் சம்திங் பிகர் அண்ட் அது பிளஸ்ட் ஐ கேன் சே. நீங்கள் வந்து ராஜா சார்கிட்ட பாடியிருக்கீங்க இல்லையா? ராஜாட்ட பாடி யுவன் சங்கர் ராஜாட்டையும் பாடியிருக்கீங்க இல்லையா? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு அவர் 2 பேரும் சொல்லி தரும்போது? ஆக்சுவலாக நீங்கள் யுவனுக்கு நான் பாடியிருக்கேன், பட் ராஜா சாருக்கு வந்து நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் நிறைய பாட்டு பாடியிருக்காரு ராஜா சாருக்கு. ஸோ நான் வந்து யுவன் வந்து லைக் ஹி இஸ் அ வெரி யூனிக் ஸ்டைல் ஆஃப் மெலடி அவரோடது. அந்த டைமில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப வாட் டு சே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டு மியூசிக் இருந்தது. அவர் சொல்லித்தர முறை எப்படி? இல்லை, அவர் வந்து ஜென்ரலாக அந்த ட்ராக் வாய்ஸ் இருக்கும், அதுதான் ஜென்ரலாக. ஆமாம், அந்த மாதிரி சிங்கர் கொடுத்து தே கேவ் டைம் டு ப்ராக்டிஸ் பண்ணப்பறம் அவர் வாய்ஸ் தான் கொடுத்தாரு. ஐ மீன் நான் பாடினதெல்லாம் அவர் வாய்ஸ் கொடுத்தாரு. நீங்கள் அதில் இம்ப்ரோவைஸ் பண்ணாலும் ஏற்றுப்பார். யா, இஃப் அந்த சாங்குக்கு அது ஓகே அப்படின்னா, இஃப் இட் ஜெல்ஸ் வித் த சாங் இட்ஸ் ஓகே. ரஹ்மான் சார் கிட்ட தான் இன்னும் ஃப்ரீடம் ஜாஸ்தி. ஐ மீன் டு சே லைக் வாட் டு சே ஹீஸ் மோர் ஆஃப் த ராகா பேஸ்ட் அண்ட் அதெல்லாம். ஸோ நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணுறது அங்கே தான். That's the only place. மற்ற எல்லா இடத்துலையுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் இஃப் த இம்ப்ரவைசேஷன் ஜெல்ஸ் வித் த சாங் அண்ட் த மூட் ஆஃப் த சாங் ஆல்சோ. தட் இஸ் பிகாஸ் ஆக்சுவலாக சாரி டு இன்டரப்ட், தட் இஸ் பிகாஸ் இங்கே வந்து யுவன் கிட்ட வந்து ட்ராக் ரெடியாக இருக்கும், ட்ராக் ஒரு ஃபுல் ஃப்ரேம் ரெடி ஆகிடும். மியூசிக்கெல்லாம் வந்து பல்லவி சரணம் இந்த எண்ட் ஸ்டார்ட்டோட எப்படி இருக்கும் எண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு டிசைன் வந்துடும் பாட்டுக்கு, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண வரைச்சு. ரஹ்மான் சாரோட அப்படி இல்லை. ரஹ்மான் சாரோட இட் வில் பி லைக் வைட் ஓப்பன் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக அது. ஏன்னா இப்போ நம்ம பாடுற பல்லவின்றது வந்து சரணத்தில் வரும், சரணம்ன்றது வந்து பாட்டோட டுவர்ட்ஸ் வந்து அந்த அனுப்பல்லவியில் வரலாம் ஆர் எண்டில் வரலாம். அந்த மாதிரி வந்து ஹீல் மிக்ஸ் மேட்ச் திங்ஸ் ஆக்சுவலி. அண்ட் அவரால் அந்த நீ ஓகே நீ என்ன வேணா பாடு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வந்து ஒரு அவர்கிட்ட ஒரு அந்த ஒரு ஃப்ரீடம் உண்டு ஆக்சுவலாக. ஏன்னா ஹீ நோஸ் வேர் டு பிளேஸ் இட். வித் யுவனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து ஸோ லைக் ஒரு ட்ராக் வந்து பல்லவி, அவரோட வாய்ஸில் பல்லவி சரணம் அப்படி வந்துடும். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து கேட்டுட்டு பாட வேண்டியது தான் அங்கே. அண்ட் அதுலேயும் இம்ப்ரூவைஸ் பண்ணது ஹீ வில் அலோவ் ஆக்சுவலாக. ஏதாவது முடிஞ்சா பண்ண ரொம்ப ஓடு பண்ண வேண்டாம், ஹீஸ் லைக் ஸ்டாப் பண்ண மாட்டார், பட் அது நல்லா இருந்தால் ஹீல் ஹோல்ட் இட் ஆக்சுவலாக. ராஜாவை பற்றி பேசுங்க. ராஜா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லி சில பேர் பயமுறுத்துறாங்களே, அப்படியா? ராஜா சாரை பற்றி பயப்படுறதுனா கண்டிப்பாக பயந்து ஆகணும். ஏன்னா வந்து இப்போது என் பையன் என்கிட்ட பயப்படுறான், அதனால் இட் டசன்ட் மீன் தட் நான் அவனோட புத்திசாலி கிடையாது. ஏன்னா பிகாஸ் அவனோட சக்ஸஸ் வேறு. அவன் என்னை பார்த்து பயப்படுறதா அவரோட டிசிப்ளினுக்கு, நான் ராஜா சாரை பார்த்து பயப்படுறது அவரோட டிசிப்ளினுக்கு. அவர் வந்து எனக்கு அதை அவர்கிட்ட அந்த உண்மை இருக்கு இல்லையா, மியூசிக்கில் இருக்கிற உண்மையும் அவர் அந்த என்ன சொல்கிறது அந்த அவரோட கேரக்டர் டிசிப்ளின் அது ரொம்ப யூனிக் சார் ஆக்சுவலாக. அது என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா சார்கிட்ட எனக்கு ஃபியரே இருந்தது கிடையாது ஆக்சுவலி. இது நான் வந்து எப்படின்னா அவரோட கேரக்டர் அவரோட அந்த டிசிப்ளினுக்கு பயந்துருக்கேனே தவிர மியூசிக்கலாக வந்து நான் என்ன ஒரு ரொம்பலாம் நோண்டுதான் கிடையாது ஆக்சுவலாக. அண்ட் சம்டைம் எங்கேயா போச்சு சுல்தான் உன் பாட்டு பாடுற என் பாட்டு பாடு அப்படின்னு வர சுல்தான் பாரு. ஆமாம், திப்பு சுல்தான். ஆமாம், சம்டைம் டிப்னு கூப்பிடுவார், சம்டைம் சுல்தான் கூப்பிடுவார் ஆக்சுவலாக. சுல்தான் இது வரைக்கும் நீ உன் பாட்டு பாடினா என் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு கேட்பார் ஆக்சுவலாக. எங்ககிட்டலாம் வந்து கோவப்பட்டது இல்லை நான் மற்றவங்க சொல்கிற அளவுக்கு ஆக்சுவலாக. சில இன்ஸ்டன்ஸ் இருக்குது அவர் கோவப்பட்டிருக்கார், திருப்பி நானும் வந்து ரியாக்ட் பண்ணி வந்திருக்கேன் சம்டைம்ஸ் ஆக்சுவலாக. ஆனால் இதையும் ஒரு காயப்படுத்திக்கிற மாதிரி இல்லை எதுவுமே ஆக்சுவலாக. நான் வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் சீக்வன்ஸ் இல்லை பை காட்ஸ் கிரேஸ். அவர் ரசிக்கப்படி பண்ணார், அதையும் அப்ரிஷியேட் பண்ணுவார். மியூசிக்கலாக அவர் சொல்கிறத விட என்ஹான்ஸ் பண்ணியிருந்தா ஹில் டெஃபினெட்லி அக்செப்ட். எப்படின்னா சார் ஆக்சுவலாக இப்போ இவங்களுக்குலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும். ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் காத்தால 7 மணிக்கு உள்ளே வந்தாச்சுன்னா அந்த கம்போசிங் ஸ்டேஜ்லேருந்து ஆர்கெஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாத்தையுமே இந்த பாரில் இந்த எண்டில் இந்த இப்படி இருந்துட்டு இங்கே ஒரு ஸ்விங் இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் இட் வில் டிசைட். எல்லாம் புக்கில் பேப்பரில் வந்துடும். ஹில் ஜஸ்ட் மார்க்கெட் அண்ட் கிவ் யூ நோட்டேட் பண்ணி கொடுத்துருவார் உங்ககிட்ட. அப்படி இருக்கச்சு ஹீ நோஸ் வாட் இஸ் டூயிங். இதில் வந்து எக்ஸ்டர்னல் இன்புட் தேவையில்லை அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் சொல்கிறது நீ பாடு அதே போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஹீல் கம். அப்போது வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அவர் சொல்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இஸ் அ ஜீனியஸ், அவர் யோசிக்கிற விஷயங்கள் நம்மளால் கெஸ் கூட பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அதில் சில காம்ப்ளெக்ஸாக சில சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கலாம். பட் ஹீல் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது எப்படி பாடு இப்படி வரும் பார் இப்படி வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹி ஹஸ் பீன் லைக் வெரி கார்டியல் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ. ஸோ அதனால் வந்து எனக்கு அது மாதிரி நான் ஃபீல். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின பாட்டு எதுன்னு சொல்லுவீங்க? கஷ்டப்பட்டு பாடினதுன்னா ரேஞ்ச், சம்டைம்ஸ் ரொம்ப ரேஞ்ச் ஜாஸ்தி இருக்கும். அது அப்படி இருக்கச்சு லைக் ஸ்ருதி ஜாஸ்தி இருக்கச்சு. இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓமாமா அது. அண்ட் மியூசிக்கலாக யோசிக்கிறச்சே பார்த்தீங்கன்னா இயற்கை சாங் காதல் வந்தால் சொல்லிடணும். அது பாடுங்களேன். கண்டிப்பாக வித்யாசாகர் இல்லையா? காதல் வந்தால் சொல்லி அனுப்பு
உயிரோடு இருந்தால் வருகிறேன் என் கண்ணீர் வழியே உயிரும் வழிய கரையில் கரைந்து கிடக்கிறேன் சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி கண்ணீர் கரைந்து கடல் நீர் மட்டம் கூடுதடி. உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட சாங் சொல்லுவீங்க?